எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று நாளை, தென் நேற்று இன்று போய் நாளை வா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிக அபத்தமானது. ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதாவது நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபோவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவரை படங்கள் பார்க்கலாம் ஏன் இவர் நிறைய நடிக்கிறார் இல்லைன்னு எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அதை வந்து நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே கனமம்மா கலக்கியிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ். அவர் சொல்லிகிட்டே இருப்பார், கார்த்திகேயன் சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோமா அப்படின்னா, ஓகே கொண்டு வாங்க. அந்த மாதிரி கஜாங்கு டூ குட் அங்கிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி ஐ கேன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜாங்களோட நம்ம படத்தை பார்க்கல இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமாக கிளம்பிடுவார். he was awesome, so good. Then கருணா அண்ணா முதலே சொல்லியிருக்காங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார். நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாலாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிரிச்சிருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆனால் முனிஷ் அண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமான்னு ஒரு சாரி ஓகே. ஸோ முனிஷ் அண்ணா அந்த மாதிரி தான், இதை இப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ணால் நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி. தென் நிகாரிகா அண்ட் சாந்தினி போத் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயன்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபவ், முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தே ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனம் அம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபவோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பார், அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்கு காரணமே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட் ஆர் த ப்ரொடக்ஷன் டீம், அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஹாமன் பவாஜா, ஹிரானியா, சசிநாகா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதில் நான் ரசித்து கேட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசித்தனால தான் அப்படி பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் எல்லாம் நடித்தவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸாக அவர் ரசித்து பேசுனது எனக்கு கேட்க சந்தோஷமாச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசித்து பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசித்து சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 25 நாளில் முடித்தோம். ஃபஸ்ட்டு கார்த்திகேயன்ட்டு போய் நான் சொன்னது தான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாளில் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லைங்கோ இன்னும் வேணும் ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி இன்னும் 10 நாள் எடுத்துங்க எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாகா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சிங்கில் இருப்போம். ஏன்னா நான் ஒன்று நினைப்பேன், அவர் ஒன்று நினைப்பார், அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர் ரைட்டர் டயலாக் ரைட்டருக்கு ஒரு சிங்க் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சிங்க் வி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் டு தேங்க் மை external directors team,
Venkat, Karthik, Vijay, Arun, and then we have the production team, Anian, Ashwin, Raj, Ashok, and where are ஸோ இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் மை அசிஸ்டன்ட் டிரெக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பீமல் அண்ட் சுரேஷ் ஆல்சோதியா, ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் எத்திக் கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்கள். அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணாம், அதுக்குள்ளால் உள்ளவங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இப்படி ஒரு நாட் எப்படி சார், எப்படி சார் அந்த ஸ்பார்க் இங்கே இருந்தது? இதுதான் எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போயிட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் எனக்கு. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல நான் எடுத்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க மிஸ் ஆன மகனை. அப்படி சீரியஸாக நான் அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால நான் நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ்லாம் போய் அவங்களோட என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் டென்டிகோ ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவலில், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில், ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல், ஒரு 15 ஏலிஸ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் வேர்ல்டே இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கினது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் தென் பெருசாக வந்திருக்கு. சூப்பர். சிம்பிளாக நினச்சி இன்னைக்கு பெருசா. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன இது அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியும், உங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்ட் தனமம்மா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து, அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி, எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்துலலாம் இடிச்சுக்கிட்டு என்னடா இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி, அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம், சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடின் இந்த முனீஷ்னே எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தினின்ட்டு. அது பயங்கரமான காம்பினேஷன் அவங்களது. அண்டு பாலசரவன் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி, அது 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது, சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர், கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும். நிஜமாக
கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாண் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம், அசோக், ராஜ், அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட், நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம், இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு, அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் இருந்து ராமம். இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ, நைட் ஷோ எல்லாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் உங்கள் அண்ணன் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது ஃபோட்டோக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடித்து அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே அப்போ நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன். அவ்வளோதானே? இன்னொரு கேள்வி இப்படி வாங்க. அங்கே எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது, இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலும், இல்லை திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னோம்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்டும். ஓ அப்படின்னு சிரிச்சிடும், விட்டுருவான். டோட்டலாக எல்லாத்தையும் மறந்து டீல் பண்ணியிருக்கீங்க அவரை. நான் இந்த படத்தில் அப்படி தான். இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதானா? இன்னும் இதான் நீங்கள் சொல்ல விரும்பல? வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணுன்னு இருக்குது. பட் நீங்கள் பாருங்கள். எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சாரும் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் பாருங்கள், ஸ்டோன் பெஞ்சில் என்ன பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம். கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமெல்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ட்ராவல் மேக்கர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு, பாருங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் டைட்டில் வந்து இது பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் அது போய் ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம நம்ம நினைக்கும் போது எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆர்டிஸ்ட் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார். ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தார். பட் அதை பார்த்துட்டு நானும் கார்த்திகேயனும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட, என்னங்க என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ ஈ செட் இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் இஸ் த கேஸ்டிங். யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி, கிரேட் ஜாப் பாலாஜி. சீரியஸாக நான் அந்த படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான், ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு மைக்கேல் மதன காமராஜன் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே அது நடக்கும் இங்கே நடக்கும், பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி he could pull off with this writing. So superb work, Balaji, first thing. And then second most important of this important aspect of the film வந்து casting தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவர் ஃபஸ்ட்டு அந்த எடுத்த படத்துலேயே ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் கேரக்டர், ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள், அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம எந்த ஆர்டிஸ்ட் வேணால் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டைரக்டர், அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்திருக்கேன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் உங்கள் அப்பாட்டி ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கிருங்கன்னு சொன்னேன், வாங்கினீங்களா? ஆமாம்மா, அப்பாவுக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம். சூப்பர். ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கர்ணா அவர் பற்றி மறந்துட்டேன். அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூமில், நீங்கள் எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆள் நான், ஆனால் நான் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்கன்னாரு. தேங்க்யூ கர்ணா சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி ஸோ நான் சொன்னேன் அங்கிள்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிலிம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க, அது எல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நல்லா வந்துட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very very happy that we have took this film and produced it in Tamil, and I'm sure because it was matured ஆன ஒரு adult content தான், but still it's a very relatable ஒரு funeral comedy. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். என்னன்னா நல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் தே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கும் போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம் அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் சாமிநாதன் சார், நான் சொன்னேன் லுலு சபாலேருந்து பெரிய ஃபேன். இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒன்றுமே இல்லை, ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர். நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது. அண்ட் எங்கள் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய படங்கள் நடிச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் படம் பண்ணுறனாலும் சொல்லுவார், என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோலு அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் நீங்கள் டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் கேட்டார், நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது, என்னடா அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் ரிலீஸ் பண்ணுறீங்கலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஹியூமர் செமையாக வந்துருந்துச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும்
சொல்லவே வேணாம், கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் கிங்ஸ்லி சார், அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர ஹியூமரஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது. ஸோ அவர் வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் இவர் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அதை ரொம்ப அதை கிரவுண்டடாக ஆக்குச்சு. அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம், சூப்பராக பண்ணியிருந்தார். அண்ட் நிகாரிகா, ஐ சீன் லாட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் அண்ட் ஆல். இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலசரவணன், நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XXக்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதிலலாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் பாருங்கள், ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய விளாண்டுட்டாரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நம்ம நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர், ஹி ஹஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே. தெரிஞ்ச பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் ஹில் ஆல்சோ பி ஒரு டேரக்டர். அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு ஒருத்தர் காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார்னாரு. பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா, அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே, இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் அந்த ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே. பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777லாம் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில்ம் ஃபேக்ட்ரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் பி அ பிக் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்ட் அண்ட் க்ரூ, எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ எம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ சார் இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் ஃபேமிலி காமெடி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு டேக்லைன் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம எப்படி அதை பார்க்கலாம்? அதை பற்றி தான் 1 மணி நேரமாக எல்லோரும் பேசியிருக்கோம். இல்லை, அதான் இது வந்து என்னென்னா கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அடல்ட் இதுக்கு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகேயன் கூட என்கிட்ட வந்து இது ஒரு யூஏ கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் நல்லா இருக்காது, சர்டிஃபிகேட் தான் கிடைக்கணும். ஏன்னா இது இந்த கான்செப்டாகவே அடல்ட் தான். ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 18 வயசு கீழே சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபில்ம். பட் ஆனால் வந்து ஒரு above 18 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட, கேர்ள் ஃப்ரெண்டோட, அப்பாவோட, என்ன அப்பா நடிக்கவே செஞ்சுருக்காரு. ஸோ படம் பார்க்க, ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் த ஹியூமர். ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்லேயே அந்த ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் அ ப்ராப்பர், நான் சொன்ன மாதிரி ஒரு மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் ஃபில்ம்ஸ் மாதிரி ஒரு சூப்பராக ட்ரீட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் திஸ் ஃபில்ம் இஸ் அன் அடல்ட் க்ளீன் ஃபேமிலி அடல்ட் என்டர்டெய்னர் சொல்லுங்கள்.